இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதாவது ஆடி 5வது வாரம், ஆடி பூரம் வருது. ஆடி பூரத்தில் அம்மனுக்கு வளைகாப்பு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. ஃபுல்லாக வளையல் அலங்காரம் பண்ணி வளையல் பந்தலில் தான் அம்பாள் உட்காந்துருக்கா. ஆடி பூரத்தன்று ஆண்டாளுக்கு மாலை சாத்தி, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் என் குழந்தை கல்யாணம் வரணும், யாராவது திருமண தடை இருந்தால் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம்ம வெள்ளி வாங்கினாலும் சுவாமிகிட்ட வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம். தங்கம் வாங்கினாலும் அதை கொண்டு வச்சு நம்ம சுவாமிகிட்ட பூஜை பண்ணலாம். பூர நட்சத்திரத்தில் எது வாங்கினாலுமே ஐஸ்வர்யங்கள் பெருகும். வணக்கம். இந்த பதிவு ஆடி பூரத்தை பற்றியது. இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதாவது ஆடி 5வது வாரம், அந்த கடைசி வெள்ளி, அப்போ தான் ஆடி பூரம் வருது. ஆடி பூரம் அதாவது இந்த பூமி தாயார்னு சொல்கிறது, இந்த உலகத்தை பெற்றெடுத்தவள் அன்னை பராசக்தின்னு சொல்லலாம். நம்ம ஆடி பூரத்தில் தான் நமக்கு 12 ஆழ்வார்களில் பெண் ஆழ்வாராக இருந்து பெருமாளையே பிரார்த்தனை பண்ணி பெருமாளையே கல்யாணம் பண்ணிண்ட ஆண்டாள். அதனால் அவதாரம் பண்ணதும் ஆடி பூரத்தில் தான். இந்த வருடம் ஆடி மாதம் பிறப்புலேயுமே பார்த்திங்கன்னா ஆடிப்பூரம் தான் வந்தது. ஸோ சந்திரன் கேத்துவோட சுக்கிரனோட சேர்ந்து சிம்மராசியில் சஞ்சாரம். ஆடிப்பூரத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா, சூரியனும் சந்திரனும் இடம் மாறி இருப்பாங்க. சந்திரன் வீட்டில் சூரியன் இருக்கார், சூரியன் வீட்டில் சந்திரன் இருக்கார். ஆடி பூரத்தில் அம்மனுக்கு வளைகாப்பு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. ஸோ புராணங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பூமியை பெற்றெடுத்தவள் அன்னை இல்லையா, ஸோ அவளுக்கு ஒரு வளைகாப்பு செஞ்சு நம்ம அவளை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நாள் இந்த ஆடிப்பூரம். அதுவும் அம்பாள் அவதரித்தது இந்த ஆடிப்பூரத்தில் தான். இந்த பூர நட்சத்திரமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நட்சத்திரம். அதுவும் இந்த வருடம் கேத்துவும் கூடவே இருக்கார், சுக்கிரனும் கூடவே இருக்கார். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ரொம்ப நாளாக ஒரு திருமண தடை இருக்குது, இல்லை குழந்தை பிறக்கலை, குழந்தை தடையாகவே இருக்குது அப்படின்னா, இந்த ஆடிப்பூரத்தில் அம்மனுக்கு வளைகாப்பு பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த கலந்த சாதம் எல்லாம் பண்ணி அம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணி வளையல் எல்லாம் ஃபுல்லாக வளையல் அலங்காரம் பண்ணி வளையல் பந்தலில் தான் அம்பாள் உட்காந்துருக்கா. ஸோ உலகத்தை காக்கக்கூடிய இந்த அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன கைங்கரியம், இந்த வளையல் அலங்காரத்தில் எல்லாருமே கொண்டு போய் வளையல் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அந்த வளையலை நம்ம அம்பாளுக்கு கொடுத்து நம்ம திருப்பி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் அதே வளையல் தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை, பட் ஒரு பிரசாதமாக நம்ம வீட்டில் ஒரு மங்களகரமாக வாங்கிட்டு வரணும். நிறைய பேர் கோயிலில் கொடுத்துருவீங்க, அப்புறம் திருப்பி போய் வாங்க மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக கோயிலில் ஆடிப்பூரத்துக்கு முன்னாடி போய் நம்ம கொடுத்துருவோம் அலங்காரத்திற்காக. அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக அந்த வளையலை பிரசாதமாக வாங்கிட்டு வாங்க. ஏன்னா கண்ணாடி வளையல் அப்படிங்கிறது ஒரு மங்கள பொருளில் ஒன்று. அதுவும் அம்மன்றிருந்து நமக்கு அந்த ஒரு மங்கள பொருள் வருது அப்படின்னா, நமக்கு தொடர்ந்து நம்மளுடைய வீடுகளில் ஒரு மங்கள காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். நமக்கு தொடர்ந்து கல்யாணங்கள் வரணும், தொடர்ந்து வளைகாப்பு வரணும், குழந்தைங்க வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த வளைகாப்பு, அம்மனுக்கு செய்கிற வளைகாப்பு அதற்காகத்தான். எல்லா வைணவ திருத்தலங்கள்லேயும் பார்த்திங்கன்னா ஆண்டாளுக்கும் ஒரு சிறப்பு இந்த ஆடிப்பூரத்தில் உண்டு. ஏன்னா ஆண்டாள் அவதாரம் பண்ண நட்சத்திரம் ஆடிப்பூரம் தான். நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெகு விமர்சையாக இந்த உற்சவம் நடக்கும். அண்ட் எல்லா திவ்ய தேசங்கள்லேயுமே ஆண்டாளுக்கு 10 நாள் உற்சவம் பண்ணுவாங்க. ஆடிப்பூரம் அப்படின்னாலே நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூராக இருக்கட்டும், திருக்கோஷ்டியூராக இருக்கட்டும், திருவல்லிக்கேணியாக இருக்கட்டும், ஸோ ஆண்டாளுக்கு அன்னைக்கு ஏதோ ஒரு வகையில் கொண்டு போய் வஸ்திரம் கொடுப்பாங்க. ஒரு ப்ளவுஸ் பிட் கொடுப்பாங்க, இல்லைன்னா புடவை கொடுப்பாங்க. சில பேர் 6 கஜம் கொடுப்பாங்க, சில பேர் 9 கஜம் கொடுப்பாங்க. அப்போ ஆண்டாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறச்சே
மாலை சாத்தி பிரார்த்தனை பண்ணுறது விசேஷம். ஆடி பூரத்தன்று ஆண்டாளுக்கு மாலை சாத்தி, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் என் குழந்தைக்கு கல்யாணம் வரணும், யாராவது திருமண தடை இருந்தால் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஸோ ஆண்டாளினுடைய சன்னதியில் நீங்கள் போகிறச்சே ஒரு மஞ்சள் பொடி இருக்குது பார்த்திங்களா, அந்த மஞ்சள் பொடியை கொண்டு போய் அங்கே கோயிலில் சன்னதியில் கொடுத்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணின்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் திருமண தடை இருந்தாலும் சரியாகும். குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு அது கிடைக்கும். நம்ம என்ன கேட்குறோமோ அதை கண்டிப்பாக திருப்பி கொடுக்கக்கூடிய நிலையில் இந்த பெண் தெய்வ வழிபாடுகள் ஆடி மாதம் அவ்வளோ விசேஷமானது. அதனால் ஒரு தட்சிணாயன புண்ணிய காலத்தில் சில நட்சத்திரங்கள், சில திதிகள், சில நாட்கள் ஆடி வெள்ளி விசேஷம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த தடவை இந்த ஆடி பூரம் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமையிலேயே இந்த ஆடிப்பூரம் வர்றது அப்படிங்கிறது, அதுவும் சுக்கிரனும் சந்திரனோடையே சேர்ந்து இருக்கார். அதனால் இந்த ஆடி வெள்ளி கடைசி வெள்ளி 5வது வாரம், அதுவும் பூர நட்சத்திரத்தில் சுக்கிரனும் சந்திரனோடு சேர்ந்து இருக்கிற இந்த நாளை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நெய்வேத்தியம் இப்போ நீங்கள் வீட்டிலையே சாமி கும்பிட்றீங்க அப்படின்னா இன்றைக்கி புட்டு பண்ணுங்கள். புட்டு பண்ணி நெய்வேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். நீங்கள் வெள்ளை அரிசி போட்டு பண்ணலாம், சிகப்பு அரிசி போட்டு பண்ணலாம், அதெல்லாம் உங்களுடைய இஷ்டம்தான். அதனால் இந்த ஆடி கடைசி வெள்ளியில் வீட்டில் நீங்கள் சாமி கும்பிடும் பொழுது கண்டிப்பாக ஒரு அம்மன் படம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஒரு 4 வளையலை மாலையாக போட்டு அவங்க அந்த அம்மன்கிட்ட கொஞ்சோண்டு புட்டு நெய்வேத்தியம் பண்ணி சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை நிறைவேறும். பூர நட்சத்திரம் அப்படிங்கிறதே அம்பாளினுடைய நட்சத்திரம் தான். அதனால் லலிதா சகஸ்ரநாமம் சொல்கிறது, இல்லைன்னா அன்றைக்கி தேவி மகாத்மியம் படிக்கிறது, விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறது, இல்லைன்னா இப்போ தாயாருக்கு மகாலட்சுமிக்கு உகந்த கனகதாரா ஸ்லோகம் படிக்கிறது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா சுக்கிரனோட சேர்ந்த சந்திரனும் கேத்துவும் இருக்கிறதுனால நீங்கள் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் அன்றைய நாளில் வணங்கலாம், சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வணங்கலாம். நிறைய இடங்களில் அம்மன் ஆலயங்கள் தனியாக இருக்கும் இல்லையா, தனியாக இருக்கக்கூடிய அம்மனை வணங்கலாம், ஆண்டாளை வணங்கலாம். இதை யாரை வணங்கினாலும் நமக்கு முழுமையான பலன் உண்டு. அன்றைக்கி கோயிலுக்கு போனீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் வாசனை புஷ்பங்கள் வாங்கி கொடுங்க. தாமரைப்பூ, மனோரஞ்சிதம், இல்லைன்னா செண்பகம், இந்த மாதிரி பூக்களை சுவாமிக்கு அன்றைக்கி கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் அதே மாதிரி மணக்க மணக்க இருக்கும். அன்னதானம் பண்ணுங்கள். ஒரு 4 சுமங்கலிகளுக்கு வெத்தலைப்பாக்கு வச்சு கொடுங்க. அதோடு அன்றைக்கி வளையலும் வச்சு கொடுங்க. கோவிலுக்கு கொண்டு போய் வளையல் தானமாக கொடுங்க. ஆண்டாள் சன்னதிக்கு போனீங்கன்னா வஸ்திர தானம் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆண்டாள் சன்னதியில் உட்கார்ந்து அன்றைக்கி வாரணமாயிரம் படிச்சிங்கன்னாலும் ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக கல்யாணம் கைகூடும். எத்தனையோ பிரச்சனைகள் நமக்கு இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரியான நாட்களில் நம்ம தவற விடவே கூடாது. இந்த ஆடி பூரத்தன்னைக்கு ஏதாவது ஒன்று வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால ஒரு தங்கமோ வெள்ளியோ வாங்கினாலுமே நமக்கு ஐஸ்வர்யம் நல்லா சேரும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம வெள்ளி வாங்கினாலும் அன்றைக்கி அதை சுவாமிகிட்ட வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம். தங்கம் வாங்கினாலும் அதை கொண்டாந்து வச்சு நம்ம சுவாமிகிட்ட பூஜை பண்ணலாம். பூர நட்சத்திரத்தில் எது வாங்கினாலுமே ஐஸ்வர்யங்கள் பெருகும். ஸோ சந்திரன், சுக்கிரன், கேத்து சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் 14 ஆடி பூரத்தை நீங்களும் வெற்றிகரமாக இந்த வருஷம் கொண்டாடுங்க. ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போங்க. இங்கே தான் போகணும், இங்கே போனால் தான் நமக்கு பலன் அப்படிங்கிறதே கிடையாது. பெண் தெய்வ ஆலயங்களினுடைய வழிபாடுகள் ஆடி பூரத்தில் பண்ணும் பொழுது நிச்சயமாக நமக்கு பலன் பல மடங்காகும். ஸோ நிறையா கோவில்களில் திருவிளக்கு பூஜையெல்லாம் வச்சுருப்பாங்க. அதனால் திருவிளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டு ஆடி பூரத்தை நீங்களும் சிறப்பாக கொண்டாடலாம். என்ன நேயர்களே, இந்த பதிவில் ஆடி பூரத்தினுடைய விசேஷங்கள் அன்றைக்கி என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.